ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 Peter chapter 3 verses 8 and 9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம எப்படி வாழணும், கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதல்ல நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரு மனப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு மனம் அப்படின்னு ஒரு யுனைட்டடாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு மனம் காணப்படணும். பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சபையில் எல்லா இடத்துலையும் ஒரு மனம் அதை காத்து கொள்ள நம்ம பிரயாசப்படணும். ஒரு மனம் அதை காத்து கொள்வது ஈஸி கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து சகித்து போவோமே, ஆனால் இந்த ஒரு மனதை நாம் காத்து கொள்ள முடியும். அடுத்தது நம்ம எப்படி இருக்கணுமா? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று தேவன் சொல்கிறார் இல்லையா? அப்போ நமக்கு என்ன குணம் இருக்கணும் பிரியமானவர்களை? இரக்க குணம். யாரை பார்த்தாலும் இறங்குகிற ஒரு குணம் நமக்கு காணப்பட வேண்டும். அது தெய்வீக குணமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு அந்த சுபாவம் இயற்கையாக இருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னைக்கு நிறைய சேரிட்டி காரியங்களை செய்கிறதுல முதல்ல நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ தேசங்களுமாகத்தான் இருக்கும். அதை பார்த்து தான் இன்றைக்கி நிறைய பேர் பழகி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மிஷினரிமார்கள்லாம் அந்த நாட்கள் அவ்வளோ இறக்கமாக இருந்தனால தான் நம்ம தேசத்துலலாம் ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி நம்மெல்லாம் நல்லா படித்து நல்ல வசதிகளை ஆண்டவர் அவர்கள் மூலமாகத்தான் கொடுத்தார். அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு அவங்க நம்ம தேசங்களுக்கெல்லாம் வந்தாங்க. அந்த இரக்க குணம் இன்னைக்கு நமக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சகோதர ஸ்நேகம் நமக்கு இருக்கணும். சகோதரர்கள் என்ற ஒரு குணம் இருக்கணும். ஐயோ இவங்க என்னுடைய சகோதரன், இது என்னுடைய சகோதரி அப்படின்ற ஒரு ஸ்நேகம் நமக்கு காணப்படணும். ஒரு அன்பு காணப்படணும். ஹல்லேலூயா. ஒரு ஹோம்லெஸ்ஸாக ஒருத்தர் இருந்தால் கூட ஐயோ இவங்க என்னுடைய சகோதரனை போல, என் சகோதரியை போல அப்படின்ற ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா இவங்க ஷெல்டரில் போகாமல் சும்மா இங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு அங்கெல்லாம் நல்ல வசதி இருக்குது, வேணும்னே இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லி சிலர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அந்த நிலைமையில் நான் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை என் பிள்ளைங்க அப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நினைக்கிற ஒரு கம்பேஷன், ஒரு மன உருக்கம், அதைத்தான் அடுத்ததில் பார்க்குறோம். மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த காரியத்துலேயுமே ஒரு மன உருக்கம் இருக்கணும். உடனே இவங்க இப்படி அவங்க இப்படி, இவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க அதனால தான் இப்படி, இவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கட்டி கழிக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை அப்படி அழைக்கலை. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருந்தார். ஹி வாஸ் மூவ்டு வித் கம்பேஷன் அப்படின்னு பார்க்குறோம். பாவிகளையும் நேசித்தவர் தான் நம்முடைய இயேசு. அப்படி தானே பிரியம்? ஏமாற்றினவர்களை கூட நேசித்தார். யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு யூதாஸ் ஆண்டவர் நேசித்தாரா இல்லையா? அப்போது இன்னைக்கு ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆஸ் அ கிறிஸ்டியன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான், இந்த குணங்கள் எனக்கு இருக்குவது அவசியம் என்று தேவன் விரும்புகிறார். மன உருக்கம் இருக்கணுமா? அடுத்தது இணக்கம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு நடத்துகிறோம். கர்டியஸாக இருக்கிறதுன்னு இங்கிலீஷில் வாஸ்தவம். ரொம்ப இணக்க குணம் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக எல்லாருக்கும் பதில் கொடுக்கறது, ரொம்ப பொறுமையாக ஒரு சில காரியத்தை டீல் பண்ணுகிற அந்த இணக்க குணம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர்கிட்ட அந்த குணம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் போனால் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக பேசுகிற பீப்புள் ரொம்ப இல்லை. அப்படி தானே பிரியமான? சில ஏரியாஸில் நம்ம பொலைட்டாக பீப்புளை பார்க்குறோம். இந்த நார்த் ஈஸ்ட்லலாம் நம்ம பார்க்கும்போது
எல்லாரும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்லையும் டென்ஷன்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை. கஸ்டமர்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க, அந்த கவுண்டரில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அப்படியாகத்தான் காணப்படுகிறது. யாருக்குள்ளேயும் ஒரு இணக்க குணம், ஒரு பொலைட்டாக ஒரு காரியத்தை ஆன்சர் பண்ணுவோம், பொலைட்டாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி குணங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கிட்டே, நம்மக்கிட்ட ஒருத்தங்க கோபமாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமா, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப கர்டியஸாக நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசமே இல்லை. சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். சில டாக்டர்ஸ் ஆஃபீஸ்லலாம் போகும்போது சில ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க பேசுகிற விதம், அவங்க கஸ்டமர்ஸோட ஹேண்டில் பண்ணுற விதத்தை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், இவங்க கட்டாயமாக கிறிஸ்டியனாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணுவாங்க, அவ்வளோ அன்பாக டீல் பண்ணுவாங்க, பர்சனலாக டீல் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்காக, கடமைக்காக, இது ஒரு பர்சன், அடுத்தது ஒரு கஸ்டமர், அப்படி டீல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா சிலர் ஒரு ஹியூமனாக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு டிக்னிட்டியோட, ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்ணுகிறவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க கூட நம்ம இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி தானே? அவங்க கவுண்டரில் நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அந்த மாதிரி பீப்புளை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போ இந்த வேர்ல்டில் அவங்க ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர்றாங்க. அவ்வளோ கடுமையான கஸ்டமர்ஸ் மத்தியில் கூட சிலர் பார்த்துருக்கீங்களா? சில கஸ்டமர்ஸ் அப்படி கோபப்படுவாங்க, வெறுப்போடு கூட பேசுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்டிடியூடோடு வருவாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா நிதானமாக, பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அந்த குணங்களை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பெருசாக ஜெபம் பண்ணுறோம், பைபிளை வாசிக்கிறோம், அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நம்ம வெளியில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், மற்ற மக்களோடு நம்ம இருக்கிறோமே, அவங்கக்கிட்ட நம்ம சாட்சி என்னவாய் காணப்படுகிறது? இவங்க இதில் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுவாங்க, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த குணங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்மளை குறித்து என்ன சாட்சி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை குறித்து சொல்ல முடியும்? இல்லை ஒரு கோவொர்க்கர் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? மற்றவங்கள மாதிரியே நம்மளும் இருந்தால் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது? கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக தானே மகிமைப்பட வேண்டும். நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஜீசஸை பற்றி சொல்லணும்னே அவசியம் இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினாலே போதும். தெரியுமா? அதுதான் உண்மை பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணுன்றதை விட நம்ம வாழ்கிற விதங்கள், நம்ம நடந்து கொள்ளுகிற விதங்கள், நம்ம அன்பாக ஒருத்தரை ட்ரீட் பண்ணுகிற விதங்களை பார்த்தே அநேகரை கர்த்தருக்குள்ளே நம்ம ஆதாயப்படுத்த முடியும். கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள்ளே இருந்தாலே அது கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது. ஜீசஸுடைய பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம், நானும் இந்த ஜீசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு கிளாரிட்டியை நம்ம கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய சாட்சி என்ன தெரியுமா? நான் கிறிஸ்டியன்ஸ் ஒரு சிலர் சொல்கிற காரியம், கிரைஸ்டுடைய எக்ஸாம்பிள் எங்களுக்கு பிடிக்குது, ஆனால் இந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லுகிற சாட்சி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல இந்த நல்ல குணங்கள், மன உருக்கம், இணக்க குணம், பொறுமையாக இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் மகிமைப்படுவார். அடுத்த வசனத்தில் இன்னொரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் தீமை செய்தால் நம்மளும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இது தேவனுடைய நியமம். ஆண்டவருடைய பிள்ளைங்க தீமைக்கு தீமை செய்ய முடியாது, இது என் ரைட்ஸ், நான் செய்வேன் அப்படின்றது அல்ல. கர்த்தர் உங்களை வேறு விதமாய் அழைத்திருக்கிறார். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வாசித்தா நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு, அவங்க என்னைய தப்பாக நடத்துனாங்க, அவங்க என்னைய ஃபேராகவே ட்ரீட் பண்ணலை, நானும் ஃபேராக ட்ரீட் பண்ண மாட்டேன், அவங்க என்னை இப்படி பேசுனாங்க, நானும் இப்படி பேசுவேன், அப்படி நம்ம செய்யவே கூடாது. அதே தான் தேவன் சொல்லுகிறார். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணுமா? ஒருத்தர் எனக்கு விரோதமாக தீமை செஞ்சாங்கன்னா
நான் அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஏன் நான் ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவள். God has called me to inherit a blessing. அதனால நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அப்படியாக உணர்ந்து நம்ம ஆசீர்வதிக்கணும். ஒருத்தர் என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஓ அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கு என்ன பேச தெரியாதா, நான் என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணுறது மனுஷீகம். அதனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வரப்போகிறதில்ல. ஒருவேளை அவங்கள மாதிரி நானும் ஸ்மார்ட்டாக இருந்தேன் அப்படின்னு மனசுல அளவில் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாக தேவ ஆசீர்வாதம் வேணும்னா அப்படி வர்றாங்க பார்த்தீங்களா, உங்ககிட்ட சண்டை போடணுன்னே வராங்கல்ல சிலர், அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பணுமா பிரியமானவர்களே. அதனால தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, God has called us to inherit a blessing, to be a blessing. நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழும்போது நான் மனுஷிகமாக நம்ம போகாமல் கொஞ்சம் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருத்தர் உங்ககிட்ட கோபமாக வர்றாங்களா, God bless you அப்படின்னு சொல்லுங்கள். God bless youன்னு சொல்லுங்கள். From the bottom of your heart, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். I will pray for you அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை கோபமாகவே இருந்துட்டு போயிடட்டும், பரவாயில்ல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க திங்க் பண்ணி பார்ப்பாங்களா மாட்டாங்களா, அந்த கோபம்லாம் தீர்ந்த பிறகு அவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ அதுக்கப்புறமா யோசித்து பார்ப்பாங்க, நம்ம அவ்வளோ கோவப்பட்டோம், ஆனால் அவங்க God bless youன்னு சொன்னாங்க, I will pray for youன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையாகவே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா இல்லையா? கட்டாயமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், ஐயோ நான் இவங்ககிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேனே, இவங்ககிட்ட போய் இப்படி நான் பேசிட்டேனே அப்படின்னு அவங்க மனசில் அவங்களுக்கு அது உணர்த்த தான் செய்யும். ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக நான் முட்டாளாக இருக்கிறேன், எல்லாரும் என்னைய முட்டாள்னு நினைப்பாங்களே, எனக்கு பேச தெரியலன்னு நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம இந்த குணங்கள் நம்மகிட்ட காணப்பட்டா எவ்வளவாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஜீசஸும் இதே மாதிரி இருந்தாங்க தானே. ஆண்டவர் எப்படியெல்லாம் எதிர்த்து வந்தாங்க, ஆண்டவர் எப்படி அவர்களை பொறுமையோடு டீல் பண்ணாரு, அதே பொறுமையை, அதே நிதானம், அதே கிருபையை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாராக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 3ஆம் தேதியாகி இந்த செவ்வாய்க்கிழமையின் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். The Gospel according to Saint Luke chapter 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நம்ம இந்த காலை வேளையில் தியானிக்கிறோம். ஆண்டவர் கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று அநேக காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். எப்படியெல்லாம் தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும், பஞ்சங்கள், யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொல்லி அநேக காரியங்களை கடைசி உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, நம்மெல்லாம் தப்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதிரி காரியெல்லாம் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே வரப்போகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது பிரியமானவர்களே. எவ்வளவோ ப்ராஃபஸிஸ், எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது.
இன்னும் நிறைவேற வேண்டியவைகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் பூமிக்கு வருகிற ஒரு அழிவு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய அழிவு வருது, நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பணும் அப்படின்னா இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எப்போ ஜெபிக்கணும்? காலையில் மட்டும் ஜெபம் பண்ணணுமா? சாயங்காலம் ஜெபிக்கணுமா? மத்தியானம் ஜெபிக்கணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கணுமா? இப்போ நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லது. மற்ற நேரங்களில் வேலை செய்துட்டு இருக்கும்போது, காரை ட்ரைவ் பண்ணும்போது, வேறு எதில் இருந்தாலும் சரி, நம்ம மனசில் என்ன செய்யலாம், ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அதுதானே ஜெபம். ஜெபம்னா என்னது? வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது தான் ஜெபம். எப்பொழுதும் ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் போனோம், அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை எல்லாம் தப்பு வைக்கணும், நம்ம பாதுகாக்கப்படணும். இன்றைக்கி இந்த COVID-19 கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்து வருகிறது. இதிலேருந்து தப்பி இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை தானே பிரியமானவர்களை. நம்மளுடைய ஜெபங்களை நம்ம அதிகரிக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஆமேன். இந்த காரியத்திலேருந்தெல்லாம் நம்ம தப்பணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும் இல்லையா? அதற்கு நம்ம பாத்திரவானாய் மாறணுமே. மனுஷகுமாரன் தேவன் இயேசுவை முகமுகமாய் பார்க்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம பாத்திரவானாக இருக்கிறோமா? ஆர் வி worthy டு ஸ்டாண்ட் பிஃபோர் ஜீசஸ்? இயேசு சுவாமி வரப்போகிறாங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவர் சின்ன குழந்தைய போல ஒரு சத்திரத்தில் ஆண்டவர் பிறந்தார். ஆனால் இனிமேல் ஆண்டவருடைய வருகை அப்படி இருக்காதே. அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறாரே, அவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனாய் வரப்போகிறாரே. ஆண்டவர் சொல்கிறாரே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. நம்ம கிரியைகள் எப்படி இருக்குது பிரியமானவர்களே? ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை நம்ம செய்கிறோமா? சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? நம்ம செய்கிற காரியத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படுவாங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளை நாமே சரி பார்த்து கொள்வது அவசியம் அல்லவா? ஆண்டவருடைய வருகையில் நம்ம விடுபட்டு போய்விடக்கூடாதே, யாருமே கைவிடப்பட்ட நிலைமையில் போயிடக்கூடாது. ஆண்டவருடைய வருகையில் நம்ம எல்லாரும் எடுத்து கொள்ளப்படணும். அதற்கு பிறகு உபத்திரவமும் மகா உபத்திரவ காலங்கள் வருகிறது என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்த நாட்கள் கொடுமையாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அப்போ அதுலேருந்தெல்லாம் தப்பணும் அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில் என்ன செய்திடணும், நம்ம தேவனோடு போயிடணும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கலாம், நம்ம வாழ்நாட்கள் நீடித்தால். அப்படி நம்ம வாழ்நாளுக்குள்ளே ஆண்டவர் வரலைன்னா மரணத்தை நம்ம சந்திப்போம் இல்லையா? ரெண்டில் ஒன்று சம்பவிக்கும், ஒன்று மரணம், இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? விழித்திருந்து எப்போதும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கை கூடி இருக்குதா, குறைந்திருக்கா? முந்தைய நாட்கள் போன வருஷத்தில் நான் ஜெபம் பண்ணதை விட இப்போ நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை நான் ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிகமாக ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. நம்ம இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துலலாம் நம்ம என்ன செய்தோம், நமக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, என் வேலை, என்னுடைய சொத்து, இதுக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி தானே? மற்றவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதெல்லாம் நமக்கு பாரமாக இருக்குது. அப்படியே நினச்சி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தானே பிரியமானவர்களே? இந்த காலையில் 5 o'clock எவ்வளோ பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பகல் முழுவதும் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ, அவங்க இன்றைக்கி சர்ஜரி போகிறேன்னு சொன்னாங்களே, அவங்க இன்றைக்கி கீமோக்கு போகிறேன்னு சொன்னாங்களே, அவங்க இதுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரா, ஞாபகப்படுத்துகிறாரா? எல்லாரையும் ஞாபகப்படுத்துகிறார். அப்படி தானே? சில நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை எழுப்பி ஜெபிக்க சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நல்லது பாருங்கள். தேவன் நம்மளை நம்புகிறாரு. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டு எந்த தீங்கியும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார் பிரியமானவர்களே. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் நம்ம ப்ரே பண்ணுறோம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது
நிச்சயமாக கர்த்தர் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்வார். ஆமேன். ஒருவேளை அது நமக்கு அவங்க உதவி அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு கூட நமக்கு ஒருவேளை தெரியாமல் போயிடலாம். ஆனால் தேவன் அதை கணக்கில் வைத்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒரு பெரிய உபகாரம், நம்ம செய்கிற ஒரு பெரிய உதவி, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் பிரியமானவர்களே. மற்றவங்களுக்காக நீங்கள் பணத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் விட பெரிய உதவி என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறது, அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயமாக அவங்கள மீட்டு எடுக்கும். ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஆண்டவர் என்ன அழகாக கொடுத்துருக்குறாங்க. 24 hours ஜெபிக்கிற ஒரு டைமை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் நீங்கள் ஜெபம் பண்ண வாங்க. இந்த காலையில் நீங்கள் ஜெபிக்க வர்றீங்க, ரொம்ப நல்லது. மற்ற மத்தியான வேளை, சாயங்கால வேளை, இரவு வேளையில் நடக்கிற ஜெபத்துலேயும் கலந்துக்கோங்க பிரியமானவர்களே. ஒரு பாயிண்ட்ஸுக்கு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லா சுகத்தோடு இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நமக்கு என்ன தேவை வரும்னு யாருக்கு தெரியும்? அந்த நேரத்தில் நமக்கும் ஒரு சிலர் ஜெபிக்க இருப்பார்களே. பாரத்தோடு இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணால் ஒரு நாளில் நமக்காக ஜெபிக்க ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் பாரப்படுத்துவார். நீ அவங்களுக்காக ஜெபம்னு நம்மளை காட்டுவார். எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் உண்டு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, சிஸ்டர் உங்களுடைய முகத்தை ஆண்டவர் காட்டி ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் நம்ம கஷ்டத்தின் பாதையில் போகும்போது நம்மளை யாரையாவது ஆண்டவர் ஜெபிக்க வச்சு நம்மளை என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார் அல்லவா? ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபத்தை அதிகரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க நம்ம ஆயத்தமாகணும் பிரியமானவர்களே. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இங்கே இருக்கிற வாழ்க்கையை விட்டு நம்ம ஒரு நாள் தேவனோட போகணும். ஆண்டவருக்கு முன்னால் நிற்க நம்ம பாத்திரவானா இருக்கணுமே. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க பாத்திரவானா இருக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்படி எப்போதும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது திறந்த காலை வேளை நம்ம ஜெபிக்கலாமா? And hallelujah. Praise the Lord. On this Tuesday of August the 3rd, may God bless each and every one of us who have gathered here in the presence of God. In this early morning time, I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. The word that we are going to meditate today is taken from our Holy Bible, from the book of Saint Luke, chapter 21, verse 36. Luke, chapter 21, verse 36. Luke chapter 21 verse 36. Watch therefore and pray always that you may be counted worthy to escape all these things that will come to pass and to stand before the Son of Man. Luke chapter 21 verse 36. Praise the Lord. Hallelujah. Let's thank the Lord for the beautiful word. This word is spoken by our Lord Jesus Christ, and Jesus is saying, watch therefore and pray always that you may be counted worthy to escape all these things that will come to pass and to stand before the Son of Man. What are the things that will come to pass? If you read the previous verses, Jesus was talking about the final days, how the days will be on the earth, how the end days will be. Hallelujah. God is giving so many signs on how the end days will be. Hallelujah. And Jesus is saying, if you want to come, if you want to be, when all these things are coming to pass, if you want to escape all these things, what should we do? We have to watch and pray. Amen. Hallelujah. We have to watch and pray. We are like a watchman. We are like a watchman on the doorpost. God has called us to be like that. We have to pray. Pray for one another. That is what God is calling us for. God says, watch therefore and pray that you may be counted worthy to escape all these things that will come to pass. Everything is going to happen. Amen. So far, so many prophecies of the Bible has been fulfilled, but there are so many yet to be fulfilled. And we know that
Jesus himself says, heaven and earth may pass away, but my word will never pass away. Hallelujah. Whatever Jesus has said, it will happen. Amen. He talks about the desolation of Jerusalem. He talks about so many things. Amen. Even if you read more clearly, he talks about so many things that will happen in the nations. We see that today. Everywhere there are changes. The people say, oh, it is all climate change and this change and that change. No. The words of Christ is coming to fulfillment. Amen. And we have to watch and pray, my dear beloved children of God. In order to escape from all these things, we have to watch and pray so that God will count us as worthy people. Amen. Praise the Lord. Hallelujah. Jesus says, he spoke to them in a parable. Look at a fig tree and all the trees. When they are all already budding, you see and know for yourself that summer is now near. So you also, when you see these things happening, know that the kingdom of God is near. Assuredly, I say to you, the generations by no means pass away till all these things take place. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. And God says, take heed to yourself, lest your hearts be weighed down with carousing, drunkenness, and cares of this life, and that day come on you unexpectedly. Jesus is coming back to this earth. Rapture is going to happen very soon. And God says, don't be overwhelmed with the drinking and overwhelmed with all the worldly things or the cares of this world, just worrying about what I have to do, what can be done. Don't do like that. That is what God says. On that day can come upon you unexpectedly. It will come upon you, for it will come like a snare on all those who dwell on the face of the whole earth. Upon everybody that day is coming. Amen. Hallelujah. But God says, watch therefore and pray always. When should we pray? Only in the morning, or only in the night time, or only when we need something? Always we should pray. Amen. Every time we should be praying. Prayer doesn't only mean kneeling down or spending a particular time. That is definitely a prayer. But you can pray in your heart, even when you're working, even when you're driving, even when you're doing something in your mind. You can just be talking to God. Hallelujah. Even when you're waiting somewhere for a ride, or whenever you're waiting in a hospital or for a doctor's visit, you can just keep on praying or praising God. Hallelujah. God says you have to watch and pray daily, always, so that you may be counted worthy to escape all these that will come to pass and to stand before the Son of Man. We have to stand before the Son of Man. We have to stand before Jesus Christ. Hallelujah. When the destruction days are coming upon the earth, all the wicked people will run for their lives. By the word of God says, people who are righteous, people who are redeemed, they will walk uprightly. Amen. Because there's nothing they should be afraid of, right? There's nothing that we can be afraid of. When the Son of Man is coming on the earth, we have to be joyful. We will be so happy to see Jesus face to face. But there will be some people who will be like, oh, why is Christ coming so soon? I didn't give my life to Christ. That is why we say today is the day of salvation. We should never postpone our salvation. We should never say, oh, tomorrow I will accept Christ. Tomorrow I will do this. When I'm done with my life, when I enjoy this life, after my retirement, I will come to Christ. Then I will do ministry. No, today is the day of salvation. Tomorrow does not belong to any one of us. It's not a guarantee. But today we are alive. Hallelujah. So this moment, if you have a chance, we have to accept Christ as our Savior. Hallelujah. Hallelujah. Not after we get sick. Not after we are in a deathbed. Hallelujah. No. Today is the day of salvation. We have to accept Christ. Only when you accept Christ as your Lord and Savior, you will be counted worthy to stand before the Son of Man. Amen. Jesus is coming back to this earth
no longer as an infant child, no longer in a stable. He's going to come as King of Kings. He's going to come and rule this world. He's going to come to judge this world. Hallelujah. In order to stand upright before Him, we should walk worthy of our calling. You are called for a great purpose. Walk worthy of your calling. Hallelujah. Let not sin, let not temptation drive you away from Jesus. There's nothing that we should allow between us and Christ. Amen. We should always be watchful, be vigilant, be careful about our walks. We should be very careful because we know the devil is he is so cunning these days. Amen. So let's not fall, but let's stand upright and pray continuously. Hallelujah. Let's thank the Lord for this wonderful word. Luke 21 verse 36. Watch therefore and pray always, that you may be counted worthy to escape all these things that will come to pass, and to stand before the Son of Man. Dear God, we thank you for the beautiful word. Help us, oh Father God, to watch and pray. Hallelujah. Always, Lord, not only when we need something. We should pray always, morning time, afternoon, evening, night time, any time of the life, Lord, any season of our life. Lord, we should keep on praying. Hallelujah. Hallelujah. Lord, make us worthy to stand before you, my God. Hallelujah. Lord Jesus, you're coming very soon. Maranatha, you're coming very soon. Lord, help us to be always ready for your coming. Lord, your word says, like a thief, you will come upon this earth. We should always be ready, my God. Yes, Lord. Yes, Lord. Help us to lead a blameless and a holy life, oh Father. Help us to read your word, and let our life be pleasing unto you, Father God. Bless each and every one of us here, oh Father. We give you all the glory and honor. In Jesus' precious name I pray. Amen. பரிசுத்த வேதம் பேசுகிறது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜெபமே ஜெயம் என்ற தலைப்பில் தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை வாசிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? கடைசி நாட்களில் அறிவு பெருகும் என்ற வேத வசனத்தின்படி இன்றைய நாட்களில் டெக்னாலஜி பெருகி வசதிகள் பெருகி இருக்கிற இந்த நாட்களில் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனாலும் நாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? எப்பொழுது ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த செய்தியில் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநீதியுள்ள நியாயாதிபதியின் ஓமையை அங்கு சொன்னார். கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவது தேவ சமூகத்திலிருந்து நியாயமான பதிலை நமக்கு கொண்டு வரும். லூக்கா எழுதின அதே 18வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. நீடிய பொறுமையோடு நம்முடைய விஷயங்களில் நியாயம் செய்வார். நம்முடைய அவசரத்தின்படி அல்ல, அவருடைய வேலையின்படி நமக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எப்படி சீக்கிரம்? சீக்கிரம் என்பது கர்த்தருடைய நேர்த்தியான நேரம். அந்த நேரத்தில் விளங்குகிற நியாயம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிக்கிற விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் நியாயம் செய்கிறது போல தேவ பிள்ளைகள் நாமும் கூட காலதாமதமானாலும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கொர்நேலியை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி. 2வது, எந்த சமயத்திலும் ஜெபிக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்லி. எதிர்பாராத சூழ்நிலைகளிலும்
ஆவியினாலே நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தேவானை போல கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்படும் வேளையிலும் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த நஷ்டத்திலும், எந்த இன்பத்திலும் துன்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும் ஆவியினாலே நம்ம ஜெபிக்க பழக வேண்டும். ஆவியின் நிறைவினாலே நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தினமும் 3 வேளையும் ஜெபிக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலின் ஜெப வாழ்க்கையின் விசேஷம் என்னவென்றால், தன் ஜெப வாழ்வில் சூழ்நிலைகள், மனுஷர், அதிகாரங்கள், அதிகாரிகள் எத்தனை எதிர்ப்பாக இருந்தாலும் எப்போதும் ஜெபித்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். 30 நாள் வரை ராஜாவாகிய வேறே தேவனையோ மனுஷனையோ நோக்கி ஜெபம் பண்ணாமல் சிங்கக்கபியிலே போடப்பட கட்டளை பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதும் ராஜாவுக்கோ சிங்க கெபிக்கோ பயப்படாமல் நீதியாகிய கர்த்தருக்கு முன்பாக மேல் அறையில் ஜன்னல்களை திறந்து வைத்து அதிகாரிகளோ ராஜாவோ பார்ப்பார்கள் என்று பயந்து மறைந்து ஜன்னல்களை மூடி வைக்காமல் எப்போதும் போல தேவனுக்கு முன்பாக ஜன்னல்களை திறந்து வைத்து 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். காலை மாலை இரவு 3 வேளைகளிலும் ஜெபம் பண்ணும்போது எப்படிப்பட்ட சிங்கங்களின் வாய்க்கும் தப்புவிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்வார். 3 வேளை யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் தேவனை நோக்கி ஜெபித்த தானியேலின் ஜெப வாழ்க்கை அந்த தரிய ராஜாவுக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று தானியேலை நோக்கி சொல்ல வைத்தது. 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது இடைவிடாமல் இருதயத்தில் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். 4வது, அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபம். ஆங்கில வேதாகமத்தில் சங்கீதம் 55:12 இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஈவினிங் அண்ட் மார்னிங் அண்ட் அட் நூன் ஐ வில் ப்ரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். சும்மா ஜெபிக்கல, 3 வேளையிலும் தியானம் பண்ணி முறையிட வேண்டும், தியானம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம எப்படி 3 வேளை நம்முடைய சரீர பலத்துக்காக நம்ம ஆகாரத்தை புசிக்கிறோமோ அவ்வளவு கவனமாய் வேத வசனத்தை தியானித்து தியானித்து ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற தேவ வார்த்தைகளை தியானம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். 5வது, ஒரே நாளில் 7 தரம் ஜெபிக்க வேண்டும். 119வது சங்கீதம் 164வது வசனத்தில் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது நிமித்தம் 7 தரம் நாம் துதிக்க வேண்டும்? கர்த்தருடைய நீதி நியாயங்களின் நிமித்தம். கர்த்தருடைய நீதி நியாயங்கள். சங்கீதம் 119 142வது வசனத்தில் உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வேதத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, இயேசு என்ற நாமத்துக்காக, கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்திற்காக, நம்மோடு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் தியானம் பண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உம்முடைய நீதியின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது பாடுகிறார். 119வது சங்கீதம் 43வது வசனம் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்காக காத்திருக்கிறேன், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உமது நியாயங்களின் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது, அதற்காக தியானம் பண்ணி துதிக்கிறேன். சங்கீதம் 119:62 உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் என்று. 119வது சங்கீதம் 75வது வசனம் கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன், இதற்காக உம்மை துதிப்பேன் என்று. 6வது, இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஏறக்குறைய 84 வயதுள்ள அன்னாள் என்ற அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம்.
வயது இல்லை, நம்ம பலன் இல்லை, நம்ம சூழ்நிலை இல்லை, நம்முடைய அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் இரவும் பகலும் ஒரு மனுஷனால் ஜெபிக்க முடியும் என்பதற்கு இந்த அன்னாள் ஒரு ஏற்ற சாட்சியாக இருக்கிறார்கள். அடுத்து 7வது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சிந்தை தேவ அன்பினால் நிறைந்திருந்தால் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க முடியும். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், நமக்கு கொடுத்திருக்கிற சுகம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாராட்டின இரக்கங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயம், ஆத்தும ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கங்கள், நம்மை பிழைக்க வைத்த தேவனுடைய அன்பு, இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருந்தால் தேவ அன்பினாலே நம்ம நிறைக்கப்படுவோம். அப்படி தேவ அன்பினால் நம்ம நிறைக்கப்படும் பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த இருதயம் நமக்குள்ள உண்டாகும். நன்றி சொல்லி ஜெபிக்க நம் சிந்தை நிரம்பினால் நம்மால் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். 8வது, அதிகாலையில் இருட்டோடே ஜெபிக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இருட்டோடே எழுந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் பிரவேசிப்பது தான் புறப்படுதல். அவர் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு, நம்ம புறப்படுகிற ஸ்தானம் தேவ பிரசன்னம், நம்ம புறப்படுகிற ஸ்தானம் தேவ சமூகம். அதிகாலையில் ஒரு நாளை துவங்கி புறப்பட, ஒரு நாளில் நம்ம புறப்படும் முன்பதாக தேவ சமூகத்தில் நம்ம பிரவேசிப்பது தான் புறப்படுதல். தேவனோடு தனியாய் உறவாடுவது தான் வனாந்தரமான இடம். அதிகாலை ஜெபம். அநேக பக்தர்கள், பரிசுத்தவான்களின் வெற்றியின் ரகசியமே அதிகாலை ஜெபம். அதிகாலையில் தேவ சமூகத்தில் புறப்பட்டு அதிகாலையில் வனாந்தரமான அந்த தேவ சமூகத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து தேவனோடு நம்ம இடைப்பட்டு ஜெபிப்பது தான். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போனார் என்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெப அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அடுத்தது 9வது சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று. அடுத்தது ராட்சாமங்களில் ஜெபம். சங்கீதம் 63:6 பார்க்கிறோம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அவரை தியானிக்கிற தியானம் நம்ம படுக்கையில் நம்ம இப்படி திரும்பி படுக்கும் பொழுது, அடுத்த பக்கம் திரும்பி படுக்கும் பொழுதெல்லாம் தேவ வசனங்கள், தேவனுடைய நாமத்தை குறித்த நினைவுகள், தேவ வசனத்தை தியானித்த காரியங்கள், தேவனுடைய அன்பு, இவைகளெல்லாம் நம்முடைய படுக்கையில் நம்முடைய நினைவில் வரும் பொழுது ராட்சாமங்களிலும் அவரை தியானிக்க முடியும். அவரை தியானித்து அவரை நாம் துதிக்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்போஸ்தலர் 3:1 வாசிக்கிறோம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆதியாகமம் 24:63 வாசிக்கிறோம், சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான் என்று சொல்லி. சங்கீதம் 134:1 வாசிக்கிறோம், இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி. நடுராத்திரியிலே ஜெபம். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஜெபமே ஜெயம். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆகையால் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சிந்தனைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? யார் இயேசுவுக்கு சீஷனாய் இருக்க முடியும் என்பதை தியானித்து கொண்டே ஒருவன் அப்படியே படுத்து தூங்கிவிட்டான். கொஞ்ச நேரத்துக்குள் அந்த மனுஷனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தில் அவன் ஒரு பெரிய அறைக்குள் சென்றான். அங்கு பலவிதமான பொருட்களால் செய்யப்பட்ட பெரியதும் சிறியதுமான சிலுவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் போனவுடன் ஒரு தேவதூதன் அன்போடு அவனை வரவேற்று,
அவனுடைய முதுகிலே மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையை ஏற்றி வைத்தான். அவனுடைய கண்கள் மெதுவாக அந்த அறைக்குள் இருந்த மற்ற சிலுவைகளை எல்லாம் நோக்கமிட்டது. அங்கே ரோஜா செடியினாலும் ரோஜா மலர்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட சிலுவையை அவன் கண்டான். அவன் தேவதூதனை பார்த்து, ஐயா, எனக்கு இந்த மர சிலுவை வேண்டாம், ரோஜா மலர்களால் செய்யப்பட்ட அந்த மர சிலுவையை தாருங்கள் என்றான். சரி, எடுத்துக்கொள் என்று தேவதூதன் முதல் மர சிலுவையை இறக்கிவிட்டு ரோஜா மலர்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மர சிலுவையை தூக்கி வைத்தான். ஆனால் கொஞ்ச தூரம் சென்றவுடன் ரோஜா மலர்கள் எல்லாம் வாடி வதங்கி கொட்டி போனது. அழகெல்லாம் நீங்கி போனது. ரோஜாவின் முட்கள் மீதியாயிருந்தது. அது அவனுடைய முதுகெல்லாம் குத்தி கிழித்து புண்ணாக்கியது. துயரத்தோடு திரும்பி வந்தான். ஐயா, அழகு என்று ஆசைப்பட்டு முதுகெல்லாம் இரத்தம் வழிகிற நிலைமைக்கு வந்தேன். இது எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை எனக்கு வேண்டாம். அந்த அறைக்குள்ளே தங்க நிறமான பெரிய சிலுவை இருக்கிறதே, அதை கொடுங்கள் என்று ஆசையோடு கேட்டான். அந்த விலை மதிப்புள்ள தங்க சிலுவையை சுமப்பதே பாக்கியம் என்று கேட்டான். தேவதூதன் சரி என்று சொல்லி தங்க சிலுவையை அவனுடைய தோள்களிலே தூக்கி வைத்தான். தங்க சிலுவையின் சுமையோ தாங்க முடியாததாய் இருந்தது. கொஞ்ச தூரம் நடப்பதற்குள் பாரம் அழுத்த ஆழமான சகதிக்குள் கால் புதைந்தது. தட்டு தடுமாறி எழுந்து முன்னேறி செல்ல முடியாமல் தான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்தான். தேவதூதனை பார்த்து, ஐயா, பொற்சிலுவை மிகவும் மதிப்புள்ளது. அதை சுமந்து போனால் மக்களிடத்தில் மதிப்பையும் பாராட்டுதலையும் பெறலாம் என்று நினைத்தேன். அந்த பாரம் என்றால் தாங்க முடியவில்லை. ஆகவே இது எனக்கு வேண்டாம். தயவு செய்து முதலில் கொடுத்த அந்த பழைய மர சிலுவையே எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு தேவதூதன் சந்தோஷமாக மறுபடியும் அந்த பழைய மர சிலுவையை கொடுத்தான். கண் விழித்தான். அந்த மனிதன் புரிந்து கொண்டான். அழகு வீண், அது வஞ்சனை உள்ளது. நீதிமொழிகளின் புஸ்தகம் பரிசுத்த வேதத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். மனிதர் அழகை நாடுகிறார்கள், பொன் வெள்ளியை நாடுகிறார்கள். பரிசுத்த வேதத்திலே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஜெபாவே தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. ஜெபாவே தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜபித்திடவே ஜெபாவே தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜபித்திடவே ஜெபாவே தாரும் ஐயா. ஜபித்திடுவேன், நான் ஜபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜபித்திடுவேன். ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெபாவே தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. எல்லாரும் ரட்சிக்கப்படவே ஏக்கத்தோடு ஜபித்திடவே. எல்லாரும் ரட்சிக்கப்படவே ஏக்கத்தோடு ஜபித்திடவே. பாரமதை தாரும் ஐயா, ஆத்தும பாரமதை தாரும் ஐயா. பாரமதை தாரும் ஐயா,
பாரம் அதை தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன். ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெபாவை தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவை தாரும் ஐயா. ஜெபாவை தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவை தாரும் ஐயா. என் ஜனங்கள் மீட்கப்படவே வியாக்குலமாய் வேண்டிடவே, என் ஜனங்கள் மீட்கப்படவே வியாக்குலமாய் வேண்டிடவே, கண்ணீரை தாரும் ஐயா, எனக்கு கண்ணீரை தாரும் ஐயா. கண்ணீரை தாரும் ஐயா, எனக்கு கண்ணீரை தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன். ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெபாவை தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவை தாரும் ஐயா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதத்திலிருந்து ஆசனம் சிங்காசனம் பற்றி உங்கள் சிந்தனைக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சிறுமையானவர்களை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தர் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க கிருபை செய்வார். இது அன்னாள் செய்த ஜெபம். மனுஷர் பார்வையில் சிறுமையும் எளிமையுமானவர்கள் அன்னாளைப் போல தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிற நம்மையும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற மகிமை நிறைந்த சிங்காசனத்தை அடைய பண்ணுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதயத்தில் மேட்டிமையா உடையவர்களை கர்த்தர் சிதறடித்தார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அகந்தை சுபாவம் ஆசனத்திலிருந்து கீழே தள்ளும், தாழ்மையோ மேன்மையான ஆசனத்திற்கு நம்மை உயர்த்தும். இது கன்னிமரியாள் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று கர்த்தரை துதித்த ஜெபம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். கர்த்தருடைய தயையும் சத்தியமும் ஒரு ராஜாவை காக்கும். கர்த்தருடைய தயை இருந்தால் சிங்காசனம் நிற்கும், சத்தியமும் இருந்தால் சிங்காசனம் காக்கப்பட முடியும். கர்த்தருடைய தயையும் சத்தியமும் நம்மை நிலைநிறுத்தும், நம்மை பாதுகாக்கும், தேவ சிங்காசனத்தில் நம்மை தகுதிப்படுத்தும். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறவர்.
நீதிமான்களை சிங்காசனத்தில் ஏறவும் என்றைக்கும் எப்போதும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். கடினமுள்ள மோசேயின் ஆசனத்திலிருந்து ஒரு மாய்மாலத்தை மறுக்க வேண்டுமே. ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? வானமே கர்த்தருடைய ஆசனம், பூமியில் உள்ள எல்லாமே அவர் பாதத்தின் கீழே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அனைத்து தூதரோடும் வந்து நம்மை அழைத்து செல்வார். மகிமை பொருந்தினவருக்கு மகிமையுள்ள சிங்காசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவன் சகித்தது தனக்கு முன்னால் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பவருக்கு சிங்காசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயிப்பவர்கள் ஜெபித்தவரோடு சிங்காசனத்தில் உட்காரும் கிருபை. ஜெயித்தவருக்கு சிங்காசனம் உறுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பூமியின் சகல எல்லைகளிலும் இருந்து வந்த கணக்கற்றோர் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற மேய்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்த தண்ணீர் அண்டை அல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மை நடத்துவார். ஜீவ தண்ணீர் அண்டையில் கண்ணீர் இல்லை. இந்த மகிமை நிறைந்த சிங்காரமான ஆசனத்திற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதம் பேசுகிறது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யார் மீது உங்கள் நம்பிக்கை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பணம், பதவி, பட்டம், பலம் இதை சார்ந்திருக்கிற நம்பிக்கை கொஞ்ச காலம் பலன் தரலாம். ஆனால் நிலையற்ற இவைகள் எப்பொழுது மறைந்து போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் ஒரு நாள் மறைந்து போகும். யாரையோ நம்பி எதையோ நம்பி கெட்டுப்போனே என அங்கலாய்க்கிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரையே ஆதாரமாக நம்பி ஒரு மனுஷனும் கெட்டுப்போக வாய்ப்பே இல்லை.
எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று. எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அசீரியா ராஜாவான சனகரிப்பும் அசீரிய சாம்ராஜ்யமும் கொடிகட்டி பறந்தது. இந்த சனகரிப் ராஜா ரப்சாக்கே என்ற படை தளபதியின் தலைமையில் ஒரு பெரிய சேனையை எருசலேமுக்கு விரோதமாக அனுப்பி எசேக்கியா ராஜாவையும் ஜனங்களையும் பயமுறுத்தினான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இது எதிரியின் கேள்வி. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்னை விரோதிக்கும்படியாக யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? ரதங்களோடும் குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்பியிருக்கிறாய்? கர்த்தர் தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? இவைகளெல்லாம் அந்த எதிரியின் கேள்விகள். ஆனால் எசேக்கியா ராஜா அவனுடைய ஒரே நம்பிக்கை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார் என்பதே எசேக்கியா ராஜாவின் ஒரே நம்பிக்கை. ரப்சாக்கே பேசிய வார்த்தைகளை அரண்மனை விசாரிப்புக்காரன் எலியாக்கீம், சம்பிரதி செப்னா, கணக்கன் போவார் மற்றும் அவர்களோடு அலங்கத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அதை கேட்பதாக நினைத்தார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா ரப்சாக்கேயின் வார்த்தைகள் கர்த்தருடைய காதுகளில் விடுகிறதை நம்பினான். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தீவிரமாய் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் தீவிரமாய் செயல்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33, 34 கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து சொன்னார். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான் என்று எசேக்கியாவுக்கு சொன்னார். கர்த்தர் அப்படி அதே போல செய்தும் முடித்தார். சிறுமைப்பட்டு தலை குனிந்து நிற்கும் போது உள்ளத்தை உடைக்கும் பலருடைய வார்த்தைகளை நேரடியாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாக கேட்டு உள்ளம் உடைந்து துக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அல்லது எப்படி அப்படி பேசலாம் என்று உங்கள் உள்ளத்தில் கசப்பை, வைராக்கியத்தை வளர்க்கிற சந்தர்ப்பங்கள் வரலாம். திரும்ப பேசி அவர்கள் வாயை எப்படி அடைக்கலாம் என்று சமயம் பார்த்திருக்கிற நினைவுகள் வரலாம். அன்பான தேவ ஜனமே, தேவன் கேட்டிருப்பதை நம்பி கர்த்தரே நியாயம் செய்யும்படி நாம் பொறுமையாய் அமைதியாய் இருப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. கர்த்தர் செய்வதை மாத்திரம் நம்பி இந்த எசேக்கியா ராஜாவும் அதை கேட்டவர்களும் மௌனமாயிருந்தார்கள். மறு உத்தரவு நடவடிக்கை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமர்ந்திருக்க பழக வேண்டும். ராஜாதி ராஜாவான கர்த்தருக்கு விரோதமாகவும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் எதிரியாகிய சனகரிப்பு பேசி தூஷித்து கடிதங்களை எல்லாம் அனுப்பினான். தான் சாதித்த வெற்றிகளை குறித்து பெருமையாய் பேசினான். ஆனால் எசேக்கியா ராஜாவோ எதிரியோடு இருப்பது மாம்ச பலம். ஆனால் நமக்கு துணையாக நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் தானே என்ற நம்பிக்கையோடு இருந்தான் எசேக்கியா ராஜா. இதுவே எசேக்கியா ராஜாவினுடைய பக்கபலமாக இருந்தது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் எசேக்கியா ராஜா தன் படைபலத்தையோ எதிரியை சமாளிக்க தான் கட்டிய மதிலையோ உயர்த்திய கொத்தளம்
பலப்படுத்திய கோட்டை, ஆயத்தப்படுத்திய ஆயுதங்களையோ அவன் சார்ந்து கொள்ளவே இல்லை. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் துணை நின்று யுத்தத்தை நடத்தப் போகிறவர் என்ற நம்பிக்கையோடு எசேக்கியா ராஜா எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான். ஏசாயா 37 அதிகாரம் 14 36 வசனங்களில் வாசிக்கிறோம். தேவன் குறித்த யுத்த நாள் வந்தது. யுத்த நேரம், இரவு நேரம். எதிரிகளின் கூட்டம் பல லட்சங்கள். எதிரிகளோடு யுத்தம் செய்தது ஒரே ஒரு தூதன். நேரிடையான தாக்குதல் இல்லை, மறைமுகமான தாக்குதல், இன்விசிபிள் அட்டாக். எங்கிருந்து தாக்கப்படுகிறோம், யார் தாக்குகிறார்கள், எப்படி தாக்குதல் நடக்கிறது என்று எதிரிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏசாயா 37 அதிகாரம் 36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சனகரிப்பின் அலட்சியமான கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை கேட்டபோது 2 நாளாகமம் 32:20 இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். 21 வசனம் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். பிரியமானவர்களே, தேவ ஜனங்களாகி நமக்கு விரோதமாய் உலகம், மாமிசம், பிசாசு வழியாய் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு, நம்முடைய சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, சுகத்திற்கு, நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பும் பொழுது அந்த ஆயுதங்களை நிர்மூலமாக்க அசீரியர் பாளையத்தில் இறங்கி 185,000 பேரை சங்காரம் பண்ணின அதே தூதனை நமக்கும் கர்த்தர் அனுப்பி நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். மனுஷருடைய உதவும் வழிகள் எல்லாமே ஒரு குறுகிய எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு எல்லையில்லாத விதத்தில் அதிசயமாய் அற்புதமாய் நமக்காக யுத்தங்கள் செய்கிற கர்த்தர், நமக்காக வழக்காடுகிற கர்த்தர். எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தில் ஏசாயா 37 அதிகாரம் 20 வசனத்தில் எப்படி ஜெபிக்கிறார்? இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். இதற்கு ஒரே ஒரு காரியம், அது தேவன் மேல் உள்ள அவருடைய நம்பிக்கை. இன்றைக்கும் தேவன் மேலுள்ள நம்முடைய நம்பிக்கைத்தான் நமக்கு ஜெயம். தேவன் மேலுள்ள நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே? உங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே? தேவன் மேல் இனி நம்பிக்கையோடு உங்கள் சவால்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சிறுமைப்பட்ட நிலையில் தேவனை எதிர்நோக்கி தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை கெட்டுப்போவதே இல்லை. உங்கள் நம்பிக்கை யார் மீது? தீர்மானிப்போம், அதிசயங்களை கண்டு ஆர்ப்பரிப்போம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவி தொங்க நேரிடேனும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில்
பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும், வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும், மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும் கிட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோலமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடிலும், ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.